வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். கடந்த ஒரு வாரம் காலமாக இந்த திராவிட கூட்டமும் சரி, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த திராவிட ஊடகங்களும் சரி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போகவே இல்லை, அங்கே தலைவரை சந்திக்கவே இல்லை, அந்த புகைப்படம் பொய், அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது, அதை மீறி அவர் ஈழத்துக்கு போயிருந்தாலும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் வரவே இல்லை, தலைவருக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பேசி மக்களை நம்ப வைப்பதற்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் 18 அந்த கார்த்திகை செல்வன் இருக்காப்புல, அவர் இதுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி பிரைம் டைம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால் அவங்களுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமாப்பா, சீமான் ஈழத்துக்கு போகல, தலைவரை சந்திக்கலை, அந்த புகைப்படம் பொய், அவள் ஆமைக்கரை சாப்பிட்டேன்னு சொல்கிறது பொய், அப்புறம் AK-74 சுட்டேன்னு சொல்கிறது பொய், எல்லாமே பொய். நாங்கள் யாரும் அதை நம்பவே இல்லை. போதுமா? நிம்மதியாக இருக்கீங்களா? அப்புறம் ஏன் நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதற்காக உலகத் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் ஈழத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு அப்படின்றதுக்காகவோ அல்லது தலைவரோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்பதற்காகவோ அல்ல. அதனால தான் அவருக்கு இந்த தமிழர்கள்லாம் ஆதரிக்கிறாங்க. எனவே அந்த விஷயங்கள் பொய் என்று நம்ம நிரூபிட்டோம்னா சீமானை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கூட்டம் நினைக்கும்னா, இவங்களை விட ஒரு முட்டாப்பய கூட்டம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எதற்காக இந்த உலகத் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் ஆதரிக்கிறார்கள் என்றால், யாரெல்லாம் தலைவரோடு நெருக்கமாக இருந்ததாக சொல்றாங்களோ, யாரெல்லாம் அங்கு நேரடியாக களத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்களோ, யாரெல்லாம் தலைவரோடு உண்மையாக புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்களோ, அவர்கள் அனைவரும் செய்யாத விஷயங்கள், வைகோ, திருமாவளவன், வன்னியரசு, குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்ற எக்ஸெட்ராக்கள் செய்யாத விஷயங்களை கடந்த 15 ஆண்டுகளாக சீமான் இந்த களத்தில் உண்மையும் நேர்மையுமாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வைகோ கூட பார்த்தீங்கன்னா, தலைவரோடு அருகில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு புகைப்படம் இருக்கும். பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளவு நெருக்கமானவர் வைகோ அப்படின்னு சொல்லி இன்று அந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் இந்த திராவிட கூட்டம் பரப்பிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே நாங்கள் சொல்வது என்னன்னா, தலைவர் வைகோவுக்கு அந்த உணவை போட்டதுக்கு பதிலாக ஒரு நாய்க்கு போட்டிருந்தா அந்த நாய் நன்றியோடு இருந்திருக்கும். ஏன்னா அந்த நன்றி கூட இந்த வைகோவுக்கு இல்லை. இந்த வைகோ தான் சொன்னார், இவரா தமிழின தலைவர், கருணாநிதியை பார்த்து சொல்ற, இவரா தமிழின தலைவர், இன துரோகி, ஈழ இனப்படுகொலை செய்த துரோகி அப்படின்னு சொன்னார். அந்த துரோகியோடு குடும்பத்தோடு போய் தான் இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாலினுடைய வேட்டில ஒட்டின டீயை துடைக்கக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதே போல தான் திருமாவளவனும் போய் தலைவரோடு நின்று புகைப்படம்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு, போய் சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த திருமாவளவன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் செய்த இன துரோகத்தை ரொம்ப பெருமையா பொதுவெளியில மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. இனப்படுகொலை நடந்த அந்த காலகட்டத்திலே எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, நான் எப்படியாவது நீங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துருங்க, திமுகவை இதோடு அழித்து விடலாம், அதற்கப்புறம் அதிமுகவை பார்த்துக் கொள்ளலாம் சொன்னாங்க. ஆனா நான் வெளியே வரலையே, அந்த கூட்டணியை தாங்கி பிடித்ததே இந்த சிறுத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன துரோகம் செய்தவர்களுக்கு துணை போனதை ரொம்ப பெருமையா பொதுவெளியில பேசிக்கிட்டு இருந்தார். ஒருபோதும் இந்த மாதிரி ஈனத்தனமான பேச்சை சீமான் அவர்கள் பேசியதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் MP அப்படின்ற முறையில் நேரா போய் ராஜபக்சேவை பார்த்து சிரிச்சு கை குலுக்கிக்கிட்டு வெக்கமே இல்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். அவர் அடித்த வக்கரமான நகைச்சுவைக்கு சிரிச்சேன்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருந்தார். இதில் அதை சமாளிக்கும் விதமாக, நான் ஒன்றும் போய் அவர் கை கொடுக்கல, அவர் தான் எனக்கு கை கொடுக்குறாரு அப்படின்றாரு. ஆனால் இவர் தான் இப்படி தூக்கிட்டே நிற்கிறார். அப்படி நம்ம இனத்தையே கொன்று ஒழித்தவன்கிட்ட போய் பல்ல காட்டிட்டு வந்தார். ஒருபோதும் சீமான் அந்த மாதிரி பல்ல காட்டக்கூடிய வேலைகளை இனத்துரோகிகள் முன் செஞ்சதே கிடையாது. அதே போல தான் இந்த சுப வீரபாண்டியன், கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி போன்றவர்கள் எல்லாம் ஈழம் என்பது முடிந்து போன கதை, அதை பற்றி நீ பேசி எந்த பயனும் இல்லை, நம்ம நாட்டு பிரச்சனையை பார்ப்போம், அது வேற நாட்டினுடைய பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி ஈழ பிரச்சனையை என்றோ இந்த கூட்டம் கைகழுவி விட்டது. காரணம், ஈழ பிரச்சனையை இன்று பேசினால் அது கருணாநிதியின் குடும்பத்திற்கு பிரச்சனையாக முடியும், மீண்டும் யார் அந்த இன அழிப்பு செய்தார்கள் என்ற விஷயங்களை பேச வேண்டி வரும். எனவே அதை பேசக்கூடாது, மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காகவே ஈழ பிரச்சனையை இங்க பேசி பயனில்லை அப்படின்னு சொல்லி கைகழுவின கூட்டம் தான் இவங்க 3 பேரும். ஆனா சீமான் அவர்கள் இது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழினத்தின் பிரச்சனை என்று அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் போராடிட்டு இருக்காரு. அப்ப நீங்க சொல்லுங்க, யாரை உலக தமிழர்களும் தமிழர்களும் ஆதரிப்பார்கள்? இப்படி முடிஞ்சு போன கதைன்னு பேசி ரைட்டப் எழுதிக்கிட்டு இருந்த சுபவீர பாண்டிய மாதிரியான ஆட்களையா, அல்லது இல்ல என் இனத்தின் பிரச்சனை அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காம விட மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற சீமானியா, யாரை ஆதரிப்பார்கள்? நீங்கள் சொல்வது உண்மை என்றே நாங்கள் நம்புறோம். சீமானுக்கும் ஈழத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தலைவர் சந்திக்கவும் இல்லை, விடுதலை புலிகளுக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத சீமான் தான் இன்று தொடர்ந்து மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்கிறாரு. எந்த சம்பந்தமும் இல்லாத சீமான் தான் தொடர்ந்து இந்த மண்ணிலே தமிழ் தேசிய அரசியலையும் ஈழ அரசியலையும் உயிர்ப்போடு வச்சிருக்காரு. தொடர்ந்து ஈழ இனப்படுகொலை குறித்து தமிழக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்காரு. நீங்க சொல்ற எந்த சம்பந்தமும் இல்லாத சீமான் தான் இதை பண்றாரு. எல்லா சம்பந்தமும் இருக்கக்கூடிய வைகோவும் திருமாவளவனும் கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் ஒட்டுத்திணை குடியிருப்பு வாசிகளாக இந்த கோபாலபுர வாசல்ல
ஹாலில் உட்காந்து கிடக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் அவங்க போடக்கூடிய காசுக்கும் கையேந்தி நின்றுகிட்டு இருக்கு இந்த கூட்டம். ஈழத்தை பற்றி துளியும் பேசக்கூடாது. பேசினா அது நம்ம முதலாளி கருணாநிதி குடும்பத்துக்கு ஆபத்தாகி போயிரும்டா. எனவே பேசாம நம்ம இங்க சமூக நீதி சரோஜா தேவின்னு உருட்டி இந்த மக்களை மிரட்டி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒட்டுமொத்த கூட்டமே கருணாநிதி குடும்பத்துக்கு அடிவரடி வேலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஒட்டுமொத்த அனைத்து கூட்டங்களையும் எதிர்த்து கொண்டு இங்க இந்திய தேசிய அரசியலும் சரி, இங்க திராவிட அரசியலும் சரி ஒட்டுமொத்தமாக எதிர்த்து கொண்டு நான் தொடர்ந்து என் தலைவரை பற்றி பேசுவேன், விடுதலை புலிகளின் தியாகத்தை பற்றி பேசுவேன், ஐநா அழிப்பை பற்றி பேசுவேன், தொடர்ந்து பேசுவேன் சொல்லி ஒவ்வொரு மேடையிலும் பேசிக்கிட்டே இருக்கார். எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத சீமான் வந்து ஈழம் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லா சம்பந்தமும் தொடர்பும் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் ஏன் பேசவில்லை? உண்மையிலே சீமானுக்கு பதிலாக வைகோ இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசியிருந்தார் 15 ஆண்டுகள், அல்லது திருமாவளவன் பேசியிருந்தால், அல்லது கோவை ராமகிருஷ்ணன் பேசியிருந்தால், அல்லது சுபவீர பாண்டியன் இது குறித்து பேசி மாவீரர்களுக்கு நிகழ்வு எடுக்கிறது, இந்த ஈழ இனப்படுகொலை குறித்து தொடர்ந்து பேசி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இந்த வேலைகளை செய்திருந்தால் சீமானுக்கு பதிலாக இவங்கள யார் பின்னாடி தான் உலக தமிழர்கள் அணி திரண்டிருப்பாங்க. ஆனா நீங்க கோபாலபுர குடும்பத்துக்கு பின்னாடியில அணி திரண்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களை புறக்கணித்து விட்டு நமக்கான ஆள் யார் எல்லாரும் தேடும் போது சீமான் என்ற ஒரு சரியான நபரை அடையாளம் கண்டு இப்ப உலக தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது தாங்க முடியாம எரிச்சல்ல இப்ப வந்துகிட்ட போனது போய் வந்தது போய் அப்படின்னு வந்து பேசுறதுக்கு வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? அந்த புகைப்படத்தை நம்பிதான் உலக தமிழர்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று நீங்க நம்புனீங்கன்னா அவரை விட அதிகமான புகைப்படத்தை நீங்க வச்சிருக்கீங்களே, உங்களை ஏன் உலக தமிழர்கள் நம்பவில்லை? உங்களை ஏன் தமிழ்நாட்டு தமிழர்கள் நம்பவில்லை? கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாத்தீங்களா? ஏன்னா வெறும் புகைப்படத்தினாலேயோ அல்லது ஈழத்திற்கு நீங்க போயிட்டு வந்ததுனாலேயோ அல்லது தலைவரோடு நீங்க பேசிவிட்டீர்கள் என்பதற்காகவோ உங்களை யாரும் ஆதரிக்க போவது கிடையாது. சீமானியும் அதற்காக ஆதரிக்கவில்லை. உண்மையும் நேர்மையாக இந்த மக்களுக்காக நீங்க போராடுறீர்களா என்று சோதிச்சு பார்த்தாங்க. அதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. அதனால உங்க பின்னாடி யாரும் வரல. அதை சரியாக சீமான் செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லி இன்று வரைக்கும் எல்லோரும் நம்புறாங்க. அதனால சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சீமான் இன்று நான் திமுகவில் இணைகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கட்டும். இத்தனை நாட்கள் இத்தனை வாரம் வந்து சீமான் வந்து ஈழத்துக்கு போனது போய், தலைவரை சந்திச்சது பொய்ன்னு சொல்லி எவையெல்லாம் பேசினானோ அவெல்லாம் வந்து மீண்டும் அதே நியூஸ் 18 சேனல்ல அதே கார்த்திகை செயல்கிட்ட சீமான் வந்து ஈழத்துக்கு போனது உண்மைதான், அங்க தலைவரை சந்திச்சது உண்மைதான், அந்த புகைப்படம் உண்மைதான், அதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லி இவங்களே மறுபடியும் மாற்றி இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதையும் வெக்கமே இல்லாம கார்த்திகை செல்வன் பிரைம் டைம் போட்டு ரிலீஸ் பண்ணுவாப்ல. ஏன்னா இவங்களோட யோக்கியதை என்பது அதுதான். இவருடைய நோக்கம் அந்த விஷயம் குறித்து உண்மைத்தன்மையை மக்களிடம் சொல்வது அப்படின்றது இல்ல. எதையாவது சொல்லி சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் இங்கு வீழ்த்த வேண்டும், சீமானுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை ஏதாவது சொல்லி குழப்ப வேண்டும் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா சீமான் என்ற தனிநபர் தான் இந்த திராவிட கூட்டத்தையே முடிய புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காரு, ஆணி வரையே அசைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இனப்படுகொலை அவங்க செய்த துரோகத்தையும் மக்கள் முன்னாடி தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு கடந்த 15 ஆண்டுகளாக. எனவே இவங்களுக்கு இதுக்கு மேல தாங்க முடியலடா, எல்லாத்தையும் பிடிச்சி சகட்டு மேனிக்கு பேசுறாப்புல, எப்படியாவது இதை வந்து டேமேஜ் பண்ணும்டா அப்படின்றதுக்காக இப்போ புதிதாக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு பெண்மணி அழைச்சிட்டு வந்து தேர்தல் நேரங்களையும் சரி முக்கியமான நேரங்களையும் அந்த அம்மாவை பேச விடுறது, அதுக்கு வந்து காசு கொடுத்து கத்த விடுறது, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தாங்க. எந்த பப்பும் வேகலை. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து திராவிடமாக இருக்கும்போது அப்படி பேசினார், இப்போ இப்படி பேசுறாரு, மாற்றி பேசுறாரு அப்படின்னாரு. ஒரே வார்த்தையில் சீமான் முடிச்சு விட்டு போறாரு. அது அங்கே இருந்தபோது நான் புரிதல் இல்லாமல் பேசிட்டேன், இப்போ புரிதல் வந்துருச்சு, அதனால தான் உங்களை கழுவி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. இப்போ வேற ஏதாவது சொல்லிடா சீமானை வந்து இமேஜை டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஈழத்துக்கு போயிட்டு வந்திருக்காருல, புடிங்கடா நம்ம கிட்ட தானே பூரா அல்ல கையும் இருக்கேன், அந்த அல்லக்கையை பூரா வர சொல்றா, ஆளுக்கு கஞ்சிக்கு வெளி இல்லாமல் கிடக்கிறாங்கடா, பூரா பேருக்கு ஆளுக்கு 10,000 20,000 கொடுத்து பேச விடுறா அப்படின்னா அவங்களும் பூரா பேரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் செய்து சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த முடியும் என்று நீங்க நம்புனீங்கன்னா, அதான் முன்ன சொன்ன மாதிரி உங்களை விட முட்டா பையன் இந்த உலகத்திலே கிடையாதுடா. சொந்த புத்தி எதுக்கு, பெரியார் தந்த புத்தி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பெரியார் தந்த புத்தி இவ்வளவுதான். இவங்களுக்கு புத்தியே இவ்வளவுதான். புத்தி இல்லாதனால தான் பார்ப்பனனை கொண்டு வந்துட்டு திமுகவில் தேர்தல் வியூக வகுப்பாளரா வச்சிருக்காங்க. இவ்வளோ அறிவாளிகள் இன்டெலெக்சுவலா இருக்காங்கல்ல, பெரியாருடைய பேரன்கள்லாம் இருக்காங்கல்ல, ஏன் ஒருத்தனு கூட அந்த வேலை கிடைக்கல? ஏன்னா எவனுக்கும் அறிவு கிடையாது. அந்த அறிவட்ட கூட்டம் தான் இப்படி அறிவட்டத்தனமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. எனவே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிரிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்னடா டெய்லியும் ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கானே, ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம தனியாக பதில் கொடுக்கணுமா அப்படின்லாம் பார்த்தோம்னா இவங்க டெய்லியும் ஒருத்தனுக்கு காசு கொடுத்து கூட்டு வருவாங்க. நம்ம வேலை வெட்டியை விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்குமா? அதனால நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், சீமான் ஈழத்துக்கு போலப்பா, சீமான் தலைவரை சந்திக்கலப்பா, விடுப்பா, அந்த புகைப்படம் எல்லாமே பொய்ப்பா, நாங்கள் அதை நம்பல. ஆனால் நாங்கள் சீமானை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்பது வேற. அது சீமான் என்ற ஒரு போராளி தொடர்ந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடுவதை பார்த்து நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம். நான் சீமானை எப்படி ஆதரிக்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் தேர்தல் 2016 அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தவே இல்லை. 2017 தான் நான் கட்சியிலே இணைகிறேன். அப்போதும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவை வாங்கி படிச்சுட்டு அதில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி ரிவ்யூ பண்ணி அந்த வீடியோ கூட இருக்கும், முடிஞ்ச நான்
கமெண்ட்லையும் ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு அதன் பிறகு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்து அதுக்கப்புறம் கட்சியில் இணைஞ்சு பொறுப்பாளர் ஆகி தொகுதி செயலாளர் வரைக்கும் ஆகி இப்போ நான் வந்து ஓய்வில் இருக்கேன். இருந்தாலும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு பேசிட்டு இருக்கேன். நான் வந்து அவர் ஈழத்துக்கு போயிட்டு வந்தாரோ அல்லது தலைவரோடு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டாரோ என்பதற்காக நான் ஆதரிக்கவே இல்லை. அதுபோலத்தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள், உலகத் தமிழர்கள் எல்லோரும் அப்படித்தான். அவருடைய செயல்பாட்டுக்காகத்தான் அவரை ஆதரிக்கிறோமே தவிர அவர் சொல்லக்கூடிய கடந்த கால நிகழ்வுகளுக்காக அவரை ஆதரிக்கவில்லை. நிகழ்காலத்தில் அவர் ஒரு போராளியாக இருக்கார், தொடர்ந்து எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். எனவே அந்த போராளி சீமானை நாங்கள் ஆதரிக்கிறோம், அந்த நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.